டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 3 சிறுவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகியவை கூடும் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளனர். விடுமுறை நாளை ஒட்டி டெல்லி ரயில் நிலையத்தில் பிரயாக்ராஜ் விரைவு ரயிலுக்காக நடைமேடை 14இல் நேற்றிரவு ஆயிரக்கணக்கான பயணிகள் காத்திருந்தனர். அப்போது ஸ்வந்திர சேனானி ரயில் மற்றும் புவனேஸ்வரம் ராஜஸ்தானி ரயில்கள் தாமதமாகதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் நடைமேடை 12, 13, 14இல் திரண்டனர். இதனால் நடைமேடை 14 மற்றும் நடைமேடை 16க்கு அருகில் உள்ள நகரும் படிக்கட்டுகளுக்கு அருகில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து வந்த ரயிலில் ஒரே நேரத்தில் பயணிகள் ஏற முண்டியடித்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 சிறுவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதிக அளவிலான பயணிகளுக்கு முன்பதிவு செய்யாத பொது பயண சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதாகவும், கூட்டத்தை கட்டுப்படுத்த போதிய ரயில்வே காவலர்கள் பணியில் இல்லாததுமே இதற்கு காரணம் என அங்கிருந்த பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், கூட்ட நெரிசலை குறைக்க உடனடியாக 4 ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கும்பமேளா நடைபெறும் திரிவேணி சங்கமத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கடந்த மாதம் 30க்கும் மேற்பட்டோர் பலியானது குறிப்பிடத்தக்கது.